அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. கொண்டு பிணியும் மூப்பும் அதற்கு உண்டு. பிறப்பும் இறப்பும் உடலு கொண்டு பிணியும் மூப்பும் அதற்கு உண்டு. இன்பமும் துன்பமும் மனது கொண்டு இன்பமும் துன்பமும் மனது கொண்டு பற்றும் பாசமும் உனக்குள்ளுண்டு. மனமே மனமே துவளாதே நீ துவண்டு வீணாய் போகாதே. துன்பத்தை கண்டு மிரளாதே நீ மிரண்டு வீணாய் மாளாதே. ஆசையே பிறப்புக்கு காரணமாம். அதில் நல்வினை தீவினை இணைவதுண்டு. ஆசையே பிறப்புக்கு காரணமாம். அதில் நல்வினை தீவினை இணைவதுண்டு. சரியை கிரியை யோக ஞானமுண்டு. சரியை கிரியை யோக ஞானமுண்டு. இதனை அறிந்து கொண்டால் விடுதலையுண்டு. மனமே மனமே துவளாதே நீ துவண்டு வீணாய் போகாதே. துன்பத்தை கண்டு மிரளாதே நீ மிரண்டு வீணாய் மாளாதே. அண்டமும் பிண்டமும் ஒன்றேதான். அகிலமும் ஆதியும் இணைந்தேதான். அண்டமும் பிண்டமும் ஒன்றேதான். அகிலமும் ஆதியும் இணைந்தேதான். அன்பே சிவமதும் ஒன்றேதான். அன்பே சிவமதும் ஒன்றேதான்.
விதை விதைக்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. உண்மை சாமி. பாறையில எப்படி சாமி விதை முளைக்கும்? நிறைய முளைக்காது சாமி. இந்த ஆசிரமம் கட்டி 13 வருஷம் ஆச்சு சாமி. குறைஞ்சது இது வரைக்கும் ஒரு 7000-8000 பேர் உபதேசம் வாங்கியிருக்கிறாங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு பாரு. எல்லாம் புது ஆள் தான் இருக்கிறாங்க, பழைய ஆள் யாருன்னா இருக்கிறாங்கலாம் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? நான் விதைச்ச விதை முளைக்கலன்னு அர்த்தம். முளைச்சிருந்தா இங்கே எல்லாம் பயிராக நிற்கும். வருது, உபதேசம் வாங்குது, போயிடுது, முடியல விட்டுடுது. அப்போ பாறையில் விதைக்கிற கதை தானே இது. அதனால தான் அதை புக்கில் சொல்லியிருந்தேன், பாறையில் விதைக்கிறேன். எங்கேயாவது ஒன்று முளைக்காதா? 1000 பேருக்கு உபதேசம் கொடுக்கும்போது 1000 பேரும் சீடர் ஆகிடுவான்னு நான் நம்புறதே கிடையாது. ஆனால் யாராவது ஒருத்தன் ஆவானே, அந்த ஒருத்தனுக்காக 1000 பேருக்கு உபதேசம் கொடுக்குறேன். அந்த வெறித்தனம்கணும் தெய்வீகத்தில். தெய்வம்னு போனால் சலிட்டு அடிக்கிற மாதிரி நண்பங்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, அதோட கலந்துடணும் நம்ம மனசு. அப்படிப்பட்ட பக்தி வரணும் தெய்வத்து மேலே. அதுதான் பக்தி. ஏதோ போகும்போது ஏதோ கேட்டு போட்டு போய்கினே இருக்கிறது பக்தி இல்லை. அது ஒரு சினேதக்காரன் அப்போ ரொம்ப டீப்பான சினேதக்காரங்கிறான், போய் கட்டி பிடிச்சிருப்பான். இல்லை சும்மா பட்டும்படா சின்னக்கிறான், சாமி வணக்கம் சாமி அப்படின்னு போயினே இருப்பான். சாமி அப்படி தான் வச்சுன்னு இப்போ நம்ம ஆளுங்க கும்பிட்டுங்கிறாங்க. குட் மார்னிங் சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த அது கூட கை மூசா தூக்குறது கிடையாது, பாதி தானே. இந்த போலீஸ்காரங்க மாதிரி டபால் நடிக்கிறதுலாம் கிடையாது. சொல்லுங்க. இந்த செந்தூர் அண்ணன் பிடிச்சின்னு ஒரு இடத்துல மாட்டை விட்டுடணும். கடவுள் ஆன்மாவை மட்டும்தான் படைச்சாரு, மனுஷனை இல்லை அப்படின்னு சொல்றீங்க. சரி, அப்படின்னா மனுஷனை படைச்சது யார் சாமி? மனுஷனை படிச்சுன்னுக்கிறான். மனுஷனை படிச்சுங்கிறான் சாமி. ஒரு மூலம் இருக்கணும்ல எப்படி இருந்தாலும். இப்போ கடவுள் மனுஷனை படிச்சான் அப்படின்னா கல்யாணம் ஆகாத ஆம்பளைங்களுக்கெல்லாம் 10 குழந்தைங்க இருக்கும், கல்யாணம் ஆகாத பொம்பளைங்கெல்லாம் காலேஜ் பசங்கள்லாம் 10 குழந்தை வச்சுருக்கோம். அப்போ இல்லை, ஒரு ஆண் ஒரு பெண் இணையும் போது தான் ஒரு இன்னொரு உருவம் வருது. அப்போது படைச்சது தாயும் தகப்பனும் இந்த உடலை. அந்த உடலுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை இறைவன் படைத்தான். ஒரு மனிதன் இறந்த உடனே எவன் படைச்சானோ அவங்கிட்ட அந்த உடல் சேர்ந்து போகுது, எவன் படைச்சானோ அவனை தேடி அந்த ஆன்மா போகுது. அதுதானே நான் இப்போது ஒரு 3 நாளைக்கு முன்னே கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஒரு சாவு வண்டி போகுது, அந்த சாவு வண்டியில் ஒரு வாக்கியம் எழுதியிருக்குது. அந்த வாக்கியம் என்ன அப்படின்னா, படைத்ததெல்லாம் விட்டு படைத்தவனை நோக்கி பயணம் போகின்றேன். அப்போது இவன் பொண்டாட்டியை படித்தான், பிள்ளைங்களை படித்தான், வீடு வாசலை படித்தான், ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டான், இவனை படித்தவனை தேடி பயணம் பண்ணுறான் இல்லையா? அந்த மாதிரி இந்த கருவில் உருவானது இந்த உடல், உள்ளே இருக்கிற ஆன்மா இறைவன் உருவாக்குது. அதனால் அதை இறைவனே எடுத்துக்கிறான். ஆனால் இந்த உடல் தாய் தகப்பனை படித்ததால் அந்த தாய் தகப்பு மட்டும் அந்த உடலை விட்டுறோம். அதை வச்சுக்கிட்டு நம்ம அழுகுறோம். அப்புறமா ஒரு 2 நாள் வச்சுன்னு தூக்கி போட்டுடுறோம். சிங்கப்பூர்லேருந்து ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணார். சாமி, எங்கள் அப்பா இறந்து 1 வருஷமாச்சு, 1 வருஷம் கூட இன்னும் ஆகலை, நான் ஏதாவது நல்ல காரியம் செய்யலாமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், செத்த உடனே உங்கள் அப்பா செத்த உடனே தலைமாட்டில் என்னப்பா வச்சேன்னு. விளக்கு வச்சேன் சாமி. விளக்கு வச்சேன், ஊதுவத்தி கொளுத்தினேன், தேங்காய் உடச்சி வச்சேன், கற்பூரம் கொளுத்தினேன். இது அந்த இந்த போனத்துக்கு பண்ணியா உங்கள் அப்பனுக்கு பண்ணியான்னு? இல்லை சாமி, எங்கள் அப்பாவுக்கு தான் பண்ணேன். அப்போது உங்கள் அப்பா அன்னைக்கே கடவுளாயிட்டார், செத்த அன்னைக்கே கடவுளாயிட்டார், நீ கும்பிட்டுட்ட இல்லை? நீ எங்கடா தீட்டு அங்கே உட்காந்திங்குது? பணத்தை எடுத்து போய் மண்ணில் போச்சு போட்ட. தீட்டான பொருள் மண்ணுக்கு போயிடுச்சு, தீட்டு ஆகாத பொருள் ஆகாயத்துக்கு போயிடுச்சு. அப்போ நீ ஆகாயத்துக்கு போன பொருளை தானே வழிபட்ட, இங்கே எங்கே தீட்டு உட்காந்திங்குது? அதனால் எப்போ வேணா செய்யலாம்.